இந்த பொண்ணு இவளோட ஃப்ரெண்டு கிட்ட போன வாரம் நான் கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ டேப் போன பார்த்தேன்டி. அதுல இருந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அந்த கருமத்தை பார்த்து முடிச்ச அடுத்த நிமிஷமே எவனோ ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி இன்னும் ஒரே வாரத்துல நீ சாக போறேன்னு சொன்னான். இன்னைக்கு தான் அந்த 7வது நாள். அதை நினைக்கும் போதே எனக்கு அடி வேறெல்லாம் கலங்குதுன்னு சொல்றா. ஏய் என்னடி ஆச்சு? உன்னோட மூக்குல இருந்து ரத்தம் வருது பாரு. ஐயோ மூச்சு வேற விட முடியலையா? உனக்கு என்னதாண்டி ஆச்சுன்னு கத்த. அடியே என்ன பயந்துட்டியா? சும்மா பிராங்க் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உண்மையாவே வலிப்பு வந்து வாயிலிருந்து நுரதல்ல ஆரம்பிச்சிருது. திரும்பவும் பயந்துட்டியா? இதுவும் பிராங்க் தாண்டி. இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி இல்ல. எதா பண்ணாலும் ஈஸியாவே ஏமாந்துடுற. பாத்தியா இப்பதானே சொன்னேன் இதுவும் பிராங்க் தான். வர வர சரியான பயந்தாங்கொழியா மாறிட்டேன்னு ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டு ஹாலுக்கு வர இங்க இருக்க டிவி தன்னால ஆன் ஆகி டிஸ்பிளேல இருந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருது. என்னங்கடா இது அதிசயமா இருக்கேன்னு பார்த்தா அடுத்து டிவிக்குள்ள இருந்து நல்ல தண்ணியில நனைஞ்ச ஒரு பொண்ணோட பேயே டிஸ்பிளே வழியா கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வெளியே வருது. உடனே ஃப்ரெண்டை ஹெல்ப்புக்கு கூப்பிட அந்த பொண்ணு இதையும் பிராங்க் நினைச்சு கண்டுக்காமலே விட்டுறா. தக்காளி அவ உதவி பண்ணலாம் என்னடி? உன் கதையை நானே முடிக்கிறேன்னு பேய்கிற மரியாதை கூட இல்லாம சார்பட்டா பரம்பரை படத்துல வர மாதிரி பாக்ஸிங்க யூஸ் பண்ணி அந்த பேயை அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிடறா. 2 அடி அடிச்சா மனுஷனை திருப்பி அடிக்கும் போது ஆவியால திருப்பி அடிக்க முடியாதா என்ன? இப்ப அந்த பேயை தன்னோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிருது.